இப்போ நம்ம உங்கள் யூடியூப் கமெண்ட்லாம் படித்தேன். நீங்கள் நிறைய பேர் ஒருத்தர் ஒன்று ஒன்று கேட்டிருக்கீங்க. சோஃபாது கேட்டிருக்கீங்க. அப்புறம் மற்ற டிசைன்ஸ்லாம் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. பட் இதில் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு ரொம்ப காமனான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். நிறைய அடிக்கடி பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிஎம்மில் உங்களுக்கு டூல் வந்து கட் ஆயிரும். அந்த டூல் வந்து உங்களுக்கு காமிக்காது. ஸோ அந்த டைம்ல நீங்கள் இப்போ டூலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சாஃப்ட்வேர் ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணணும். இல்லை நீங்கள் யாருக்குனாச்சும் உட்காந்து இது பண்ண ஹெல்ப் கேட்டிருக்கணும். ஸோ அந்த விஷயத்தை இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணுவோம். இதுவுமே உங்களோட கமெண்ட்லேருந்து தான் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, டூல் டேட்டாபேஸ் பற்றி ஃபைல் வேணும்ன்ட்டு. ஸோ அதை எப்படி நம்ம எடுக்கலாங்கிறது இங்கே பார்க்கலாம். நீங்கள் ஜென்ரலாக ஆர்டிஎம்மில் பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் பண்ணிடுங்க. எப்போவும் போல் நீங்கள் பண்ணுங்கள். அளவு ஓப்பன் பண்ணுறது அது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டூல் பாக்ஸில் எடுத்து நீங்கள் டூல் எதனா செலக்ட் பண்ணும்போது 2Dயோ 3Dயோ நீங்கள் எந்த டூல்னாலும் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா பேஸே டோட்டலாக இல்லாமல் போயிடும். பல நேரத்தில் எந்த டூலுமே காமிக்காது, அப்படியே நிற்கும். இன்னும் நிறைய பேருக்கு என்னென்னா இந்த மாதிரி டூல்ஸ் வந்து ஹிடன் ஆகிடும். அது அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி டூல்ஸே எங்களுக்கு காமிக்கலை அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த டூல்ஸ்லாம் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டூல் குரூப்ஸில் ஃபஸ்ட்டு மேட்ரிக் குரூப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து வுட் ஆர் பிளாஸ்டிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் 3D ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பால் மோசஸ் இதெல்லாம் காமிக்கும். அதுலேயே நீங்கள் வந்து ரஃபிங் அண்ட் 2D ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா என்மில்ஸ் காமிக்கும். இதில் நான் உங்களுக்கு வந்து இப்போ 2 விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று வந்து எப்படி நம்ம டூலை டேட்டாபேஸை எப்படி ஆட் பண்ணுறது, அதே சமயம் இப்போ உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு டூல் வேணும் அப்படின்னா அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை இப்போ உங்களுக்கு இந்த சுத்தமாக இந்த டூல் டேட்டாபேஸே வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா ஃபஸ்ட்டு இம்போர்ட் போய்க்கோங்க. இம்போர்ட் போய்ட்டு சி ட்ரைவ் போய்க்கோங்க. இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லாருமே நீங்கள் விண்டோஸ் 10, 11 அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறீங்க. ஓஎஸ் வந்து 64 பிட் ஓஎஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல் 86 இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு இது இல்லைன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே போயிருங்க. உங்களுக்கு ப்ரோக்ராம் ஃபைல்ஸும் காமிச்சு ப்ரோக்ராம் ஃபைல் 86ம் காமிச்சுன்னா நீங்கள் ப்ரோக்ராம் ஃபைல் 86குள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனீங்கன்னா நமக்கு இங்கே ஆர்கேம் நீங்கள் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வெர்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து EXEC இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு டூல் டேட்டாபேஸ். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது இங்கே இம்போர்ட் ஆகும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஆட் பண்ண டூல்ஸோட லிஸ்ட் அப்படியே உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடும். இது ஒரு விஷயம். இது வந்து தான் டூல் இது பண்ணுறது. ரெண்டாவது இப்போ உங்களுக்கு ஒரு டூல் ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் இப்போ நான் இதில் வந்து எல்லா டூல்ஸுமே வச்சுருக்கோம். 6, 5, 4, 3, 1.5 சரி ஒரு 1mm டூல் இப்போ உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு எந்த இது என்வில் ஆட் பண்ண போகிறீங்களா இல்லை பால்மோஸில் ஆட் பண்ண போகிறீங்களான்னு சூஸ் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட் டூல்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆட் டூலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு டூலோட நேம் கொடுத்துருங்க. நம்ம இப்போ 1mm ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஆல்மோஸ்ட் 1mm கொடுத்துறேன். டயாமீட்டருங்கிறது வந்து டூலோட சைஸ். நீங்கள் டூல் என்ன டிப் என்ன நீங்கள் நினைக்கலாம் டேப்பர் பால் நோஸ்னால் நாங்கள் என்ன போடுறதுன்னு. டேப்பர் பால் நோஸ்னாலும் சரி எதுனாலும் சரி அந்த பாட்டம் டிப் தான் உங்களுக்கு கணக்கு. ஸோ இப்போ பாட்டம் டிப் 1mm தான் நமக்குன்னா 1mm ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் டவுன் வந்து இது வந்து 3Dக்கு உங்களுக்கு பெருசாக எஃபெக்ட் ஆகாது. ஆனால் 2Dக்கு வந்து எஃபெக்ட் ஆகும். அது உங்களுக்கு நம்ம 2D டூல் பார்ட்ஸ்லாம் எடுக்கும்போதே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஸ்டெப் டவுன் அப்படின்னு. இதில் வந்து சும்மா ஜென்ரலாக கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டெப் ஓவர் இங்கே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஓவர் இது வந்து 10% வச்சுக்கோங்க. டூலோட டயாமீட்டரில் 10% தான் இருக்கணும். ஸ்பிண்டில் RPM ஆக்சுவலாக நம்ம ஜென்ரலாக வந்து இது வந்து நமக்கு டிஃபால்ட்டாக எடுக்காது. டூல் பார்ட்ஸில் நீங்கள் டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துக்கோங்க. ஒரு 15,000 இல்லை 18,000 கொடுத்துக்கோங்க. ஃபீட் ரேட் வந்து நீங்கள் ஒரு 42 கொடுத்துக்கோங்க. ஃப்ளன்ச் ரேட் வந்து 12 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டூல் குரூப் ஆட் ஆகிடும். ஆட் ஆன பார்த்தீங்களா பால்னஸ் சொன்னவங்க ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த டூலை செலக்ட் பண்ணி நீங்கள் டூல் பார்த்துட்டு ஓகே பண்ணி நீங்கள் டிசைன் சேவ் பண்ணிங்கன்னா அடுத்த இந்த டூல் வந்து உங்களுக்கு எப்போவுமே லைவ்லேயே தான் இருக்கும். அது உங்களுக்கு எரேஸ் ஆகாது. ஓகேங்களா? இப்போ ஒரு வேளை இப்போ நான் பாருங்கள் டிசைன்ஸ் எதுவுமே கொடுக்கல, நான் அப்படியே க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே என்கிட்ட கேட்குது பாருங்கள், யூ ஹேவ் மேட் சேஞ்சஸ் டு டூல் டேட்டாபேஸ். இதை நான் சேவ் பண்ணிட்டோமா வேணாமான்னு கேட்குது. இப்போ நான் நோ கொடுத்தேன்னா இப்போ நம்ம ஆட் பண்ண டூல் போயிடும். எஸ் கொடுத்தேன்னா ஆட் பண்ண டூல் உங்களுக்கு வந்து இருக்கும். அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு. ஏன் நான் இப்போ இதை சொன்னேன்னா நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸுக்கு உங்களுக்கு எப்படின்னா ஒரு வெளியில் ஏதோ ஒன்று பண்ணிடுவீங்க.
ஆனால் இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் இருக்கிற சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. நிறைய பேர் அதனால் கஷ்டப்படுறீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோஸ் இப்போ போட்டேன். இதே மாதிரி சாஃப்ட்வேரில் வேறு என்ன ஹிடன் ட்ரிக்ஸ் இருக்குது ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். பை.